ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் டிக்கா. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அருமையான பன்னீர் டிக்கா செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த அருமையான பன்னீர் டிக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 4 ஸ்பூன் நல்ல கட்டி தயிர் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா கூட வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். புதினா தழை ஒரு கைப்பிடி, மல்லித்தழை ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் 3. இதெல்லாம் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம புதினா, மல்லி, தயிர், பச்சை மிளகாய் சேர்த்து விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, சாட் மசாலா 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு, கசூரி மேத்தி அது கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுருவோம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பன்னீர் டிக்காவுக்கு தேவையான எல்லா பொருளையும் நல்லா நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் டிக்காவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம். இதை நம்ம இப்போ அடுத்தது நம்ம பன்னீர் துண்டுகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பன்னீரை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் துண்டுகளை இந்த மாதிரி பெருசாகவே நான் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எடுத்து இது 4 பக்கம் அப்படி படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுருவோம். ரொம்ப டேஸ்டியான அருமையான பன்னீர் டிக்காக்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. 200 கிராம் பன்னீருக்கு நம்ம எடுத்துருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. அடுத்தது பெருசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற இந்த டூத் பிக் வச்சு நான் இன்றைக்கி பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த இந்த பன்னீர்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கிட்டேன். நம்ம சேர்த்த வெங்காயம், குடமிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ அடுத்தது எப்படி நம்ம பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த சேர்த்து வச்ச இந்த பன்னீர் டிக்காக்கள் எல்லாத்தையும் இப்படி ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகான பன்னீர் டிக்காக்களை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதில் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே பன்னீர் டிக்காக்களை சூப்பராக செஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா 4 பக்கமும் நல்லா அதை நம்ம பொரிச்சிக்கணும். இதில் குடமிளகாய்கள் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி என்கிட்ட வெங்காயம் மட்டும் இருந்தனால வெங்காயத்தை மட்டுமே வச்சு நம்ம இன்றைக்கி பன்னீர் டிக்கா செஞ்சுருக்கோம். இப்படி சதுரமாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா பக்கமும் இப்படி திருப்பி விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா 4 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பன்னீர் டிக்காக்களை நம்ம எல்லாம் எடுத்து இப்படி சேர்த்துருவோம். அருமையான பன்னீர் டிக்காக்களை நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம தயார் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் டிக்காவெலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சாட் மசாலாவை, இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் இந்த மாதிரி மேலே அப்படி இப்படி தூவி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் கிடச்சிரும். நம்மளுடைய பன்னீர் டிக்கா ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்ச இந்த பன்னீர் டிக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.